நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், ஒரு செய்தி ஃபுல்லா நமக்குள்ள ஏறலைனாலும் நமக்கான வார்த்தை வரும்போது நம்ம தலைக்குள்ள அது இங்கன்னு கேட்டுட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். கேக்குதா? சில டைம் வார்த்தை வந்து தலையில நங்கு நங்குன்னு கொட்டும். செய்தி முடிச்சோன்னு, என்ன சிஸ்டர் தலை வீங்கி இருக்கு, இன்னைக்குள்ள செய்தி ஆமென். உன் தலைமாட்டில் தலையில நீ காலையில ஆவியானவர் இதுதான் என்ன காட்டுக்கு தந்தா வச்சிட்டு போனான் இருக்கு. அதான் பைபிள்ல சொல்லப்பட்ட வேர்ட் பை வேர்ட் ரேமா. அவன் தலைமாட்டில் நீ கண்ணை திறந்து பார்க்க, அவன் விழித்து பார்க்கும் போது, ஏன்னா படுத்திருக்கிற ஒருத்தன் கால் பக்கத்துல வச்சு அவன் எழும்பும் போது பாத்திர சத்தம் கேட்கும். ஆமென். அவருக்கு எங்க சரியானதை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் விளம்புகிற என் தேவனுக்கு. இப்போ அவன் பார்க்கிறான், அவன் தலைமாட்டில் வைக்கப்பட்ட, அப்ப இது எனக்கான ரேமா, இது எனக்கான அப்பம். நம்ம அப்படிதான் சொல்லுவோம். வார்த்தை வரும்போதெல்லாம் நம்மளையும் தாண்டி சொல்லியா கைத்தட்டுறோம்? இல்ல, சொல்லியும் கைத்தட்டாதவங்க உண்டு, அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா சில வார்த்தை வரும்போது நம்மளால தாங்க முடியாம ஆமென் ஹல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிக்க காரணம் அது நம்ம தலைமாட்டில் வைக்கப்பட்டது. இவர் என்ன பண்றாருன்னா அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் புசித்து குடித்து திரும்பவும். போதும் ஆண்டவரே, வார்த்தை வரும்போது நோட்டை துற, எழுது, மூடு. ரெண்டாவது பாயிண்ட், நோட்டை துற, எழுது, மூடு. மூணாவது பாயிண்ட் விட்டுட்டேன். என்ன? நோட்டை துற, வார்த்தை வாங்குறோம். திருப்பியும் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்ல இருந்தானோ, எந்த நிலையில இருந்தானோ, வார்த்தை வந்த பிறகும் அதே நிலையை தொடர்கிறான். இதுதான் நாம செய்யறோம். வார்த்தை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சூறை வார்த்தையை நீ அப்பம் புசித்த பிறகு சூறை சீரை கீழே படுக்கிற தெரியுமா? இது ஆண்டவருக்கு பிடிக்கல. நீ வார்த்தை உட்கொண்ட பிறகு நீ எங்க இருக்கிற, அதுக்கப்புறம் அங்க இருக்க கூடாது. அதனாலதான் தட்டி எழுப்பி 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணுனா ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் எப்படி சாப்பிட்டாரு? சிலருக்கு பெட் காஃபி அப்படியே ஊத்தணும். அதாவது நான் எத்தனை செய்தி வேணாலும் கேட்பேன், இந்த நிலையை விட்டு நான் எழும்ப மாட்டேன். நான் கண் விழித்து பார்ப்பேன். ஒரு நாளைக்கு நான் 10 செய்தி கேட்பேன், ஒரு நாளைக்கு நான் 10 வசனம் மனப்பாடம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு நான் 10 அதிகாரம் படிப்பேன். ஆனா நான் இந்த நிலையை விட்டு எழும்ப மாட்டேன். இல்ல, நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ எழுந்து போஜனம் பண்ணு. அவன் எழும்புறான். போஜனம் பண்ண எழும்பும் போது சொல்றான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. வார்த்தை பரத்திலிருந்து வருதுனாலே எந்த டோர் க்ளோஸா இருந்தாலும் எனக்கு முன்னாடி ஒரு வே ஓப்பனா இருக்கும் என்ற அர்த்தம். அவன் என்ன பண்றான்? அவன் எழுந்து புறப்பட்டு 8வது வசனம், 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 9 வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம் என்றார். 11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பத்தை புசித்தவன் வேறு எங்கேயும் நிற்க கூடாது. அவன் எங்கதான் நிக்கணும்னா சமூகத்துல. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்களே என்றால், நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதுக்கு அநேக வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தைகளை வாங்கினதும் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசியுங்கள். நாத்தான் எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, எங்கே உட்பிரவேசித்தான்? அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து. ஆமென். வசனம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆகாப் கூப்பிடுவான், வா நம்ம சாப்பிட போலாம், உனக்கு என் மனைவி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுற எல்லாம் சொல்லுவான்.
பிரசன்னம் வந்ததுக்கு அப்புறம் நான் எதுல எங்க அவைலபிளா இருக்கணும் தெரியுமா? சமூகத்துல. சமூகத்தை விட்டு விலகுகிறவனாய் விலகுகிறவளாய் காணப்படாதபடிக்கு சத்தம் கேட்டவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு வசனத்தை வாங்குறோம், வாங்கிட்டு எங்க இருக்கிறோம்? நினிவே நோக்கி புறப்படு என்று யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அந்த வசனத்தை எடுங்க. 1வது அதிகாரம் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தர் பேசுகிறார். இந்த நீ போய் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணி என்று சொல்லுகிறார். 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான், இந்த வார்த்தை பாருங்க, தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி, தான் கர்த்தருடைய அதாவது ஒரு இடத்துல போனதுனால சமூகத்தை விட்டு விலக வேண்டி வந்துட்டு என்பது சூழ்நிலை நிமித்தம் சொல்லலாம். இது பர்பஸா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படிக்கு கப்பல் ஏறான். ஏன் சமூகத்திலிருந்து விலகும்படி கப்பல் ஏறான்னா அவனுக்கு தெரியும் நான் சமூகத்தில் இருந்தா தானே வார்த்தை வரும். நான் சமூகத்தை விட்டு விலகினா நான் எதை விட்டு விலகிறேன்னு அர்த்தம்? வார்த்தை விட்டு விலகிறேன், வாக்குத்தத்தத்தை விட்டு விலகிறேன், கட்டளைகளை விட்டு விலகிறேன், ஆலோசனை விட்டு விலகிறேன். அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கு, அப்பா வீட்டில் இருக்கிறது வரைக்கும் தானே அவர் இஷ்டப்படி செய்ய முடியும். அப்பா விட்டு தூரமா போனா ஒரு வார்த்தையை உடையவனுடைய அவன் எங்க எப்பவுமே அவைலபிளா இருக்கணும். அதுக்காக 24 மணிக்குள்ள சர்ச்சில் இருக்கணும் இல்ல, அது தேவனுடைய பார்வையில் இருக்கணும். தேவனுடைய பார்வையில் இருக்கணும். ஏன்னா இந்த பெருமழை ஆகா வருவான், வார்த்தை இல்லாதவன் வருவான், உன்னை கூட்டிட்டு போக ரதத்துல வருவான். ரதத்தை அவன் ரெடி ஆக்கிட்டு இருக்கிறான். எலியாவுக்கு ஒரு சீட்டு போட்டுட்டு வா நம்ம சேர்ந்து போலாம். எலியா இப்ப பாரு உன் வார்த்தை என்ன மதிக்கிறாங்க, நீ என் கூட இருந்தா நான் ராஜா, நீ தீர்க்கதரிசி, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா உலகத்தை கலக்கலாம் வான்லாம் சொல்லுவான் ஆகாப். அந்த ஆகாப் யாரு? உன் கூட நிப்பான், ஏசபேல் கூட நிப்பான். அவன் காதுல கேட்கல, அவனுக்கு நீ சொன்ன புரியாது, அதனால அவனை அனுப்பி விட்டுரு. நீ எங்க இருக்கணும்? உன்னை சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போக வைக்கிற ஆகாபுகள் எல்லாம் உன்னை சுத்திட்டு நிக்கிறாங்க, அவங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பி விட்டுரு. நீ எப்பவுமே அவைலபிளா இருக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. அவர் பார்க்கும்போது நிக்கணும், அவர் பார்க்கும்போது நிக்கணும். ஹல்லேலூயா, அவர் பார்க்கும்போது நிக்கணும். எலிசாவின் வேலைக்காரன் தானே நாகமான் பின்னாக ஓடி போனது, கேயாசி தானே. அப்பொழுது எலிசா ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 5வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 5:25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்கிறான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நாகமானுக்கு சுகம் கிடைச்சிரும். சுகம் கிடைச்சதும் நாகமான் அநேக பொருட்களை கொண்டு வந்து எலிசா கிட்ட நிப்பார். ஐயா இதை வாங்கிக்கோங்க. எலிசா சொல்றார் ஒன்னும் வேண்டாப்பா நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். இது யாரு பார்த்துட்டு இருக்கிறா? கேயாசி பார்த்துட்டு. என்ன பாஸ்டர் இவர், அவர் தான் தாரைனாரு, இவங்க வேண்டாம் நாங்க இவர் சைடு கேப்ல ஓடி போய் ஆமென் நேர போய் இப்படி அவரு உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான். இது நம்ம ஆளு உள்ள இருந்து பார்த்துட்டே கேயாசி எங்க போன அப்படி கேட்கும் போது அவன் சொல்ற உமது அடியான் எங்கும் போகவில்லை. உடனே பாருங்கள் அடுத்த வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? உன்னுடன் கூட. இந்த வேட கவனிச்சீங்களா? ஒரு எலிசா கூட இருந்த வேலைக்காரனே எலிசா விட்டு போகும்போது எலிசா மனம் கூட போகுது. இவன் எங்க போறான், இவன் ஏன் திடீர்னு ஓடுறான்? அவன் செய்த செயலை பார்த்ததும் இந்த எலிசாவுக்கு தாங்க முடியல. ஆமென். அவன் அந்த வாக்கியத்தை இழக்கிறான். அந்த நாகமான பிடித்த அந்த குஷ்டரோகம் ஒன்ன பிடிக்கும்னு சொன்னதும் 27வது வசனத்துல உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகி, இந்த வேட கவனிங்க, அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான்.
சமூகத்தை. இப்பொழுது எலிசாவின் மனம் யார் கூட போகல? கேயாசி கூட போகல. ஆனா ஃபர்ஸ்ட் கேயாசி போகும்போது அவனோடு கூட எலிசாவின் மனம் பயணித்தது. நான் போற இடத்துல என்னோடு கூட கர்த்தர் பயணிக்கணும், அப்படின்னா நான் சமூகத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? என்ன தனியா விடுறது. நமக்கான பனிஷ்மெண்ட் இப்ப போ, இப்ப போ, இனி என் மனசு உன் கூட வராது. நீ வார்த்தை உடையவன் அல்லவா? நாகமான் பாத்தியா, அவனை நான் அனுப்பிவிட்டேன். அவன் குதிரையில வரான், பொன் பொருட்களோடு வருகிறான். கேயாசி உன் கையில ஒண்ணும் கிடையாது, ஒன்னு என் பக்கத்துல நிக்க வச்சிருக்கிறேன். நீ இத பெருசா பார்க்கணும் அல்லவா? இதெல்லாம் நீ மேன்மையா பார்க்கணும். நீ எனக்கு என் கூட இருந்து என் வார்த்தையை கேட்டுட்டு என் நன்மை அனுபவித்து விட்டு எனக்கு தெரியாம நீ இன்னொரு டிராக்ல பயணிக்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? அப்படி நீ என்ன பண்ற? அதாவது நம்ம சில இடத்துல போகும்போது கர்த்தர் கூட வந்து என்ன பண்றான்னு பார்க்க வரார். அவர் வந்து பார்த்து அதிர்ச்சியாகி அடுத்த முறை பயணிக்கும் போது நீ தனியா போன்னு விடுறார். இதுதான் இது இந்த செய்தி நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை. அதாவது நான் தாவீதை பாத்தீங்களா? ஆண்டவரே, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கை என்னை பிடிக்கும். அதன் அர்த்தம் என்ன? நீங்க என் கூட தான் வர்றீங்க. உங்களுடைய ஆவிக்கு மறைவா எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? எங்கே நல்ல புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அன்பு உள்ளமே, நீங்க இதை முடிச்சிட்டு எங்க போனாலும் எங்க பயணித்தாலும் அவருடைய மனமும் உங்க கூட வருது. அவருடைய உங்க கூட வரா வந்து அவருக்கு எது தெரியுமா ரொம்ப ஷாக் ஆச்சு? எலிசா நோ சொன்னதுக்கு கேயாசி எஸ் சொன்னான். அதுதான் அவருக்கு பிடிக்கல. எலிசா நோ சொன்னதுக்கு நான் நோ சொல்றேன். நானும் நீயும் ஒன்னா இருக்கிறோம். அப்ப நீயும் நோ தானே சொல்லணும். நீ ஏன் எஸ் சொல்ற? நான் எதுக்கு இப்போ உன் காதுல என் சத்தத்தை கேட்க வைக்கணும்? உன் தலைமாட்டில் கொண்டு வந்து நான் எதுக்கு வைக்கணும்? நீ கண் திறந்து பார்க்கும் போதே அப்பத்தை தானே நீ பார்க்கணும். நீ சூரச்செடியை பார்க்க, நீ இருக்கிறது சூரச்செடிக்கு கீழே. ஆனா கண் திறக்கும் போதே உன் முன்னாடி நான் சுட்ட அப்பத்தை ஃப்ரெஷ்ஷாக வச்சேன். நீ ரெகுலரா பைபிள் வாசிக்கிற பழக்கம் உனக்கு கிடையாது. ஆனாலும் நீ கண் திறக்கும் போது என்னுடைய ரேமாவை நீ பார்க்கணுங்கிறதுக்காக நீ திறந்ததை நான் உனக்கு காட்டி தந்தேன்ல. இப்படி பார்த்து வார்த்தை எடுத்தவங்க கைகளை உயர். நீ கண் திறக்கும் போதே, நீ இப்படி திறக்கும் போதே எத்தனை முறை உன்கிட்ட பேசி இருக்கிற, எத்தனை முறை பேசி இருக்கிற. ஆனா நீ சாப்பிட்டுட்டு திருப்பி எழும்ப மாட்டேங்கிறிய. அதாவது சமூகத்துல வந்து நிக்காம எலிசா சொன்ன எந்த ரீசனையுமே கர்த்தர் கேட்க விரும்பவில்லை. அவன் சொல்ற ரீசன் வேல்யூபிளான ரீசன் தான். ஆனா ஆண்டவர் சொன்னீங்க நீ கேட்க பிடிக்கல. சமூகத்தில் இருக்கிறவனோடு கர்த்தருக்கு பேச பிடிக்கும், அவன் சொல்றத கேட்க பிடிக்கும். சமூகத்தில் இல்லாதவன் அவன் என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்க பிடிக்காது. வார்த்தை கேட்ட பிறகு என்ன செய்கிறோம்? சாமுவேல்ட்ட கர்த்தர் பேசுகிறார். சாமுவேல்ட்ட கர்த்தர் பேசுகிறார். ஏலியை குறித்து, ஏலி குடும்பத்தை குறித்து பேசுகிறார். இப்பொழுது ஏலி சாமுவேலை கூப்பிடுகிறார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 16 முதல் நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேலை கூப்பிட்டு கர்த்தர் உன்கிட்ட சொன்ன காரியம் என்ன என்று 17ல கேட்கிறார். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லுங்கிறார். 18வது வசனத்துல சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் அத காரியத்தை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார். அறிவித்ததும் இந்த ஏலி என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? சமூகத்துல போயிருக்கணும். ஆனா அந்த ஏலி என்ன பண்ணான் தெரியுமா? அவர் தமது பார்வைக்கு இப்படியா சொல்லணும்? நீ போய் விழ வேண்டாமா? ஆமே, எழும்பி சமூகத்துல போக மனசில்ல. 1 சாமுவேல் 3:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். 3:1 தானே? 2வது வசனமா வாசிங்க. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே தன் ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். படுத்தே இருக்கிறான், படுத்து இருக்கிறான்.
சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா சொன்னாரு? எல்லாத்தையும் சொல்லு. எப்படி உங்க குடும்பத்தை இப்படி இப்படி எல்லாம் பண்ண ஆண்டவர் ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. அவர் தம் பார்வைக்கு எழும்ப தோணல. ஆனா பிள்ளைங்க யுத்தத்துக்கு போகும்போது மட்டும் சேர்ல எழும்பி உட்கார்ந்து இருக்கிறான். வார்த்தை வருது, அது வாக்குத்தத்தமோ எச்சரிப்போ. வார்த்தை வந்த பிறகு நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி அப்படி விட்டுட்டு போகவா? இதுக்கா பேசுகிறார்? ஆக ஒரு ராஜாவுக்கு கேட்காத வார்த்தை பாடுள்ள மனுஷன் காதுல கேட்க பண்ணது எதற்காக? உங்க குடும்பத்துல மற்ற யாருக்கும் கேட்காத சத்தம் உங்க காதுகள்ல கேட்க பண்ணினது எதற்காக? நீ சமூகத்துல வந்து நிப்பேன்னு கர்த்தர் நம்பினதுனால தானே. அந்த ஏலி பெரிய இழப்ப பார்க்கிறான். அவன் ஃபர்ஸ்டே அந்த சத்தம் கேட்கும் போது அவன் எழும்பி உட்கார்ந்து இருப்பானா, சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பானா. என் ஆண்டவருக்கு கோபம் வருங்க, ஆனா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ அந்த தயவு, அந்த கோபத்துல இருக்கிறவருடைய தயவை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம்? சத்தம் வருதா, சமூகத்துல வந்துரு. சொல்லுங்க, சத்தம் வருதா, சமூகத்துல வந்துடணும்.